மகத்துவம் நிறைந்த மாசி மாதம் சிறப்புகளை பார்ப்போம். தீர்த்த நீராடலுக்கு முக்கியத்துவம் தரும் விழா மாசி மகமாகும். மாசி மாதத்தில் பௌர்ணமியை ஒட்டி வரும் மகம் நட்சத்திரத்தில் இவ்விழா நடக்கும். மகா சிவராத்திரி மாதம் தோறும் சிவராத்திரி வந்தபோதும் மாசி மாதம் வரும் சிவராத்திரி மிகவும் விசேஷமானது. ஆண்டில் பிற சிவராத்திரியின் போது விழித்திருந்து இறைவனை வழிபடாதவர்கள் இந்த நாளில் வழிபாடு செய்தால் ஆண்டுதோறும் சிவராத்திரி வழிபாடு செய்த பலன்கள் கிடைக்கும். பிரகலாதனை கொல்வதற்காக நயவஞ்சகமாக வந்த அரக்கி தீயில் வெந்து சாம்பலான நிகழ்ச்சி மாசி மாதத்தில் தான் நடந்தது. மாசி மாத சங்கடஹர சதுர்த்தி மிகவும் சிறப்பிக்கப்படுகிறது. அன்று விரதம் கடைபிடித்து விநாயகரை வழிபட்டால் எல்லாவிதமான தோஷங்களும் விலகும் என்பர். மாசி மகத்தன்றுதான் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அசுரனை வதம் செய்து பூமியை மீட்டுக் கொண்டு வந்தார். மாசி மகத்தன்று திருவண்ணாமலையார் பள்ளி கொண்டாப்பட்டு என்னும் ஊருக்கு எழுந்தருளி வல்லாள மகாராஜனுக்கு மகனாக காட்சி கொடுத்து நீத்தார் கடனுக்குரிய வழிபாட்டினை நடத்தினார். வல்லாள மகாராஜனுக்கு வாரிசு இல்லாததால் சிவபக்தனான மகாராஜனுக்கு சிவன் நீத்தார் கடன் அளித்ததாக புராணங்கள் சொல்கின்றன. மன்மதன் சிவபெருமானால் எரிக்கப்பட்டதும் மாசி பௌர்ணமியில்தான். குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திர நாளில் தான் அவதரித்தார். மாசி மாத பூச நட்சத்திர தினத்தன்றுதான் முருகப்பெருமான்